அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி. வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தம்பியோட மேரேஜ் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். எஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தம்பியோட மேரேஜ் விளாக் தான். ஸோ மேரேஜ்னால் நம்ம எப்படி ரெடி ஆகாமல் இருப்போம், அதனால் முதல்ல நம்ம போய் ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் போயிருந்தேன். இந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு லைட்டாக வந்து டீடான் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து நலங்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பந்தக்கால் வைக்க போகிறோம். அப்படின்றதுனால நலங்குக்கு கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இந்த சாரீ வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு, சாமி கும்பிட அந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாரியில் இந்த மாதிரி சின்னதாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நாங்களே வந்து டைப் பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நலங்குக்கெல்லாம் ஒரு சூப்பரான டெக்கரேஷனாக இருந்தது. நலங்கணிக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பந்தக்கால். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் பந்தக்கால் வைக்கிறதா தான் பிளான். அதனாலேயே ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டு வாச தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பந்தக்காலில் வந்து அந்த மஞ்சள், குங்குமம், பால் அதெல்லாம் தடவி வந்து பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு பந்தக்காலை நட்டு வைக்கிறது தான் பிளான். அதுக்கப்புறமா வாழை மரம் வந்து வச்சுட்டாங்க. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்ட பந்தக்காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி சிகப்பு கலர் துண்டு மாதிரி கட்டுவாங்க. அதை கட்டிட்டு இந்த மாதிரி மண்ணில் நவதானியம் எல்லாம் போட்டு அதில் வச்சிருவாங்க. வச்சுட்டு படைச்சிட்டு நம்ம வந்து அடுத்த நலங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பந்தக்கால் வச்சதுமே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் கடகடன்னு ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கல்யாண வேலையெல்லாம் கடகடன்னு ஆரம்பிச்சு டைம் போனதே தெரியாத மாதிரி போயிடுச்சு. பந்தக்கால் முடிஞ்சதும் மேலே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அம்மா வந்து என்ன நலங்கு வைப்பாங்களே அந்த நலங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து தம்பி ரெடி ஆகிட்டு இருந்தான். மீன்வைல் நாங்கள் வந்து அந்த நலங்குக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். என்ன நலங்கு முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்து வாழை மரமும் கட்டிட்டாங்க. இது கட்டின பிறகுதான் பார்க்கும்போதே ரொம்ப கலையாக இருந்தது. கல்யாண வீடு அப்படின்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து லைனாக ஒருத்தராக நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அம்மா என்ன நலங்கு வச்சனால தம்பி போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு சந்தனம் அந்த குங்குமம்லாம் வச்சு நலங்கு வச்சுட்டு அப்பா அம்மா 2 பேருமே வந்து தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கமாக எனக்குமே பண்ணாங்க, என் தம்பிக்குமே இதுதான் பண்ணாங்க. நாங்கள் நலங்கு சிம்பிளாக வீட்டோட தான் பண்ணியிருந்தோம். அதனால் நலங்கு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ யாரெல்லாம் நலங்கு வைக்கிறாங்களோ அவங்க அந்த நேரத்துக்கான ஃபுட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த நலங்கு வச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி தான் வழக்கம் நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த நலங்கு தாய்மாமா நலங்கு. ஸோ இந்த நலங்கு வந்து ஒரு 10:30 மணி 11 மணி டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மொத்தம் 5 நலங்கு வைக்கிற பிளான் இருக்கனால டக்குன்னு பண்ணணும். 2 நாள் தான் டைம் இருக்குது. அதனால அந்த நலங்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாய்மாமா, அதுக்கப்புறம் பாட்டி, சித்தி, அம்மா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து நலங்கு வச்சு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ தாய்மாமா நலங்கு வைக்கிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்றவங்க 5 பேருக்கு வந்து தாம்பூல தட்டு மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து ஏதாவது கிண்ணம், தட்டு, அதில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாண பையனுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நலங்கு, அக்கா மாமா நாங்கள் 2 பேர் வந்து நலங்கு வைக்கிறனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடியாக இருந்தேன்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்லையாச்சும் சாரீ கட்டலாமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் சாரீ தான் கட்டியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நலங்கு வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுவோம். ஸோ இந்த வழக்கம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சித்தி இருக்காங்க, அவங்க 2 சித்தியும் வந்து நலங்கு வச்சுட்டு அதோட நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ மண்டபத்தில் ஒரு நலங்கு இருக்கு, அந்த நலங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் தான். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆகிட்டோம். இதுதான் வந்து பொண்ணழைப்புக்கு நான் போட்டிருந்த சாரீ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரியான சாரீ. இது வந்து நான் சேலமில் எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியிலே தான் மண்டபமும் இருக்குது. ஸோ மண்டபத்தில் சில திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு நினச்ச டைமுக்கு வர முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால வெளியே வந்து தேங்காய்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மண்டபம் போயிட்டோம். மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள் மட்டுமே வந்து அந்த டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 12 மணி மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஒர்க் பெண்டிங் இருந்தது. 1 by 1 அதை பார்த்துட்டு பண்ணுறதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. எப்படி தான் டைம் போகுது அப்படின்றதே தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நலங்கு இருக்கும். ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த நலங்கு. என்ன நலங்குன்னு வாங்கலை, அது ஏதோ பொண்ணு வீட்டு சைடில் வந்து அதை எண்ணெய் இறக்கி வைக்கிற நலங்குன்ற மாதிரி சொல்லுவாங்க போல். ஸோ அந்த நலங்கு வந்து மார்னிங் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் தான். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி நலங்கு முடிஞ்சிருச்சு. இதோட கல்யாண ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வில் பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுய